ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீரா மைண்ட் வாய்ஸ். இந்த சேனலை முதல் தடவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பிபி ஹவுஸில் 41 டே பார்க்க போகிறோம். சாட்டர்டே எபிசோட், விஜய் சேதுபதி சார் வர்ற எபிசோட். ஃபஸ்ட்டு வந்த உடனே வெள்ளிக்கிழமை நிகழ்வுகளை பார்ப்போம் அப்படின்னாரு. இந்த வெள்ளிக்கிழமையும் பெருசாக ஒன்றும் நடக்கலை. எல்லோரும் மாற்றி மாற்றி எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு இருந்தாங்க. அடுத்தது ஒரே ஒரு விஷயம் நடந்தது. என்னன்னாக்க, நம்ம முத்து வந்து தர்ஷிகா கிட்ட பேசிகிட்டு இருந்தது தான். சௌந்தர்யாவை பார்த்து தான் நான் பயப்படுறேன். பிகாஸ் அவங்க இன்டெலிஜென்ட்னு சொல்ல மாட்டேன், ஆனால் ரொம்ப கிளவராக விளையாடுறாங்க. எப்படி பண்ணினாலும் அதை மாற்றி போட்டு அதுக்கு தனக்கேற்ற மாதிரி மாற்றி ஒரு விளையாட்டை விளையாடிட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. தர்ஷிகா தான் யாரையுமே கிளவர்னு ஒத்துக்க மாட்டாங்களே, தான் கிளவர் அவங்களுக்கு. இவங்க ஆனால் இப்படிலாம் பேசுகிறது வந்து வெளியில் இருக்கிறவங்களுக்கு விஷயம் சொல்கிறதுக்காக, தான் யோசிக்கிறத எப்படி கன்வே பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக பேசிக்கிற மாதிரி இருக்குது. பிகாஸ் மோரர்லெஸ் இந்த வீக் முழுக்க பார்த்திங்கன்னா முத்து வந்து சாச்சனாவை உட்காத்தி வச்சு அவங்க 2 பேரும் யோசிக்கிறத பற்றி நிறைய பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ இவர் சொன்னார், சௌந்தர்யா வந்து ரொம்ப அமேசிங்காக விளையாடுறாங்க, நல்ல கரெக்டாக மீட்ரு தெரிஞ்சு வாரம் எப்படி இருந்தாங்க சௌந்தர்யா, ஆனால் இந்த 6வது வாரம் எப்படி மாறி இருக்காங்க, அவங்களுக்குள்ள ஒரு நிறைய கரெக்டான பிளான் இருக்குது, ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தார். அவ்வளோதான், வெள்ளிக்கிழமை வேறு எதுவும் பெருசாக நடக்கலை. அடுத்தது விஜய் சேதுபதி வந்துட்டு, நம்ம இந்த டாஸ்க்கை பற்றி விசாரிப்போம் வாங்க, ஸ்கூல் போகிறதுங்கிறது எல்லாருக்குமே பிடிச்ச விஷயம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு உள்ளே போனார். ஆக்சுவலாக இன்றைக்கி ஒன்றுமே பண்ணலிங்க. திரும்ப அரைச்ச மாவியே தாங்க அரைச்சிட்டு இருந்தாங்க. மெயினாக கேட்டது, அவர் இது பண்ணினது என்னென்னா, வெளியில் ஆடியன்ஸ் இதை கேட்க சொன்னாங்க. ஒரு டாஸ்க்குன்னு கொடுத்தா அதில் ஒரு கூச்சம், குழப்பம், சண்டை, இது மட்டும்தான் வெளியில் தெரியும்னு நினைக்கிறாங்களா, வேறு எதுவுமே பண்ண முடியாதா அப்படிங்கிற மாதிரி. இவர் வரிசையாக கேட்டுட்டு வந்த ஆர்டர் படி பார்த்தோன்னாக்க, யார் யாருக்கு இதை பிடிச்சிருந்தது, எப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்ட உடனே ஆஸ் யூஷுவல் சௌந்தர்யா மட்டும்தான் நிறைய குழப்பினாங்க. சார், நான் பண்ணினதே சரியாக பண்ணலன்னு நினைக்கிறேன் சார். நான் வந்து லவ் பண்ணோன்னு நினச்சேன், ஆனால் இந்த ரயான் பையன் வேணான்னு சொல்லிட்டான், நான் என்ன பண்ணுறேன்னே எனக்கே தெரியல அப்படின்னாங்க. உடனே அவர் வந்து, நீங்கள் சொன்னதை கேட்டுட்டேன்னா அப்புறம் சௌந்தர்யா இல்லை தானே, நீங்கள் பண்ணது என்ஜாய் பண்ணலை, கொடுத்த கேரக்டரை நீங்கள் ப்ளே பண்ணலை அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யாவை கொஞ்சம் கேட்டார். கேட்டு முடிச்சுட்டு அடுத்தாப்பில், யார் கேரக்டர் கிடச்சிருந்தா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு கேட்டார். ரியா சொன்னாங்க, ஆனந்தி கேரக்டர். ஏன்னா அது வந்து ஒரு திருடி கேரக்டர். ஆனந்தி நல்லா பண்ணாங்க, பட் எனக்கு கிடச்சிருந்தா நானும் நல்லா பண்ணியிருப்பேன், எனக்கு தோணினது, என்ஜாய் பண்ணியிருப்பேன்னு தோணினது அப்படின்னாங்க. ஜென்ரலாகவே இந்த ஸ்கூல் டாஸ்கில் எல்லோரும் நல்லா பண்ணீங்க அப்படின்னாரு. ஜெஃப்ரி வந்து ரொம்ப நல்லா பண்ணினேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, உன்னை ரொம்ப ரசித்து பார்த்தேன். உடனே ஜெஃப்ரியும், எங்கள் ஸ்கூலில் வந்து இதே மாதிரி ஒரு பிடி மாஸ்டர் இருந்தார், அவரை மாதிரி பண்ணணும்னு ட்ரை பண்ணேன் அப்படி இப்படின்னு சொன்ன உடனே, சரி உன்னை எல்லோரும் ரசித்து பார்த்தாங்க, எனக்கும் பிடிச்சிருந்தது, ஆனால் உனக்கு ஏன் பெஸ்ட்டு பிளேயர்னு இந்த வாரம் கொடுக்கல, அதை ஏதாவது யோசிச்சியா அப்படிங்கிற மாதிரி கூட கேட்கல. அதையும் இவர் கேட்க போகிறாரு. அடுத்தது ஆடியன்ஸ்கிட்ட வந்து கேட்ட உடனே ஆடியன்ஸில் கேட்டாங்க, சார் எங்களுக்கு ஒரு கொஷின் இருக்குது, இந்த குழப்பமும் சத்தமும் இருந்தால் தான் டாஸ்கா அப்படின்னு ஒருத்தங்க கேட்டாங்க. அதை கேட்டுருவோம் அப்படின்னாரு. இன்னொருத்தங்க கேட்டாங்க, எல்லாரும் இந்த வாரம் முழுக்க டாஸ்க்லேயே இருந்தாங்களா, அல்லது அதை விட்டு வெளியில் வந்து அவங்களுடைய அந்த கேரக்டர்லேருந்து வெளியில் வந்து அவங்களாவே பெர்ஃபார்ம் பண்ணாங்களா, அதை கேட்கணும் அப்படின்னாங்க. இன்னொருத்தங்க எழுந்து, நம்ம தீபக் சாரை வந்து ஜாக்கு வச்சு செய்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டாங்க. மாரல் சயின்ஸ் டீச்சராக இருந்து தீபக்கு மாரல் சொல்லி கொடுத்தாங்களா, அல்லது அந்த கதையை சொல்லி அவரை இது பண்ணாங்களா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு ரொம்ப அழகாக இவர் சொன்னார், ஒரு வார்த்தை பேசுகிறதுங்கிறது அந்த வார்த்தைக்கு ஒரு ஜீவன் கிடையாது,
அதை நீங்கள் எப்படி மாடுலேட் பண்ணி சொல்கிறீங்கங்கிறதுல தான் அர்த்தமே இருக்குது. நான் ஜாக்குக்கு சப்போர்ட் பண்ணியும் பேசலை, ஆனால் தீபக்குக்கும் சப்போர்ட் பண்ணல. அதாவது அவங்க பேசுகிற விதம் இவங்க எடுத்துக்கிற விதத்தில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆக்ட் பண்ணியே காமிச்சார். நல்லா இருந்தது அது. அடுத்து திரும்ப உள்ளே வந்தோடனே அன்ஷிதாவும் எகெயின் திருட்டு கேரக்டர் நல்லா இருந்தது சார் அப்படின்னாங்க. சௌந்தர்யா வந்து நான் என்ன பண்ணேனே எனக்கு ஞாபகமே இல்லையே சார் அப்படின்ட்டாங்க. திருட்டு கேரக்டர் கிடச்சா நல்லா இருந்திருக்கும், ரிபலாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும், ரிபலாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும்னாங்க. உடனே அதுதான் போன வாரமே பண்ணினீங்களேன்னொன்னே, போன வாரமா நான் என்ன பண்ணேன்? போன வாரம்லாம் அவங்க இல்லவே இல்லை, இந்த வாரம்தான் அவங்க இருக்காங்க. உடனே அதுதான் நட்ட நடு வீட்டில் உட்காந்து ஒரு இது பண்ணிங்களே அப்படின்னோடனே, அதுவா சார் அப்படின்னு அதெல்லாம் மறந்து போயிடுச்சு அப்படின்ட்டாங்க. அடுத்தது பவித்ரா வந்து பிரின்சி மேடம் பண்ணியிருக்கலாம் சார், இன்னும் கொஞ்சம் டாமினேட்டிங்காக. அதே மாதிரி அந்த லவ் சீக்வன்ஸ்லாம் என்னமோ தனி ட்ராக்காக போயிட்டு இருந்த மாதிரி இருந்தது, அதையும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்னாங்க. பவித்ராவுக்கு ஆக்சுவலாக அந்த ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. ஆன் த ஸ்பாட்டு ஸ்கிரிப்டை மைண்ட்லேயே ரெடி பண்ணி அந்த கேரக்டராக மாறி அதுக்கான டைலாக் டெலிவரிஸையும் அருமையாக பண்ணுறாங்க. இது ரொம்ப நல்லா பண்ணினாங்க. ஆக்சுவலாக நடித்த பிரின்சிபலாக நடித்த வர்ஷினிகிட்ட கேட்ட உடனே, சார் ரொம்ப நல்லா இருந்தது சார், அதுவும் விபி அருணோட பண்ணினது ரொம்பவே பிடிச்சிருந்தது சார். ஏன்னா நேற்று வெள்ளிக்கிழமை அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க ஜெஃப்ரியை கூப்பிட்டு, டேய் அந்த கேரக்டர் பண்ணதில் எனக்கு அவர் மேலே ஒரு க்ரஷ் வந்துருச்சுடா, அதை நான் அவர்கிட்டயே போய் சொல்லிட்டேன்டா அப்படின்னோடனே ஜெஃப்ரி சொன்னான், எனக்கா அவருக்கு வெளியில் ஆள் இருக்காங்கன்னு. அது தெரியும்டா, ஆனால் எனக்கு க்ரஷ் வந்துருச்சு, அதெல்லாம் ஒன்றும் தப்பாக நினச்சிக்க மாட்டாங்களே அப்படின்லாம் வேற கேட்டாங்க. ஸோ இவங்க சொன்ன உடனே அருண் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆடி போயிட்டார். என்னங்க நீங்கள், அவர் வேறு இப்போ தான் பர்த்டே விஷயம்லாம் வேறு சொல்லியிருக்காரு அப்படின்னு விஜய் சேதுபதியும் கொஞ்சம் கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தார். பவித்ரா வந்து அதை இம்ப்ரவைஸ் பண்ணி ரொம்ப நல்லா நடிச்சு காமிச்சாங்க. அருண்கிட்ட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரக்டர் இதெல்லாம் போட்டு, நீ தான் தப்பு பண்ணின, நீ தான் இது பண்ணின, மறந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி கான்வர்சேஷன், அதாவது எவ்வளோ கான்வர்சேஷன் பண்ணியிருக்கலாம் அவங்க ரெண்டு பேரும் அப்படின்னு நல்லா பண்ணி காமிச்சாங்க. அடுத்தது மஞ்சரி வந்து நானும் பிரின்சிபலாக தான் சார் நினச்சேன் அப்படின்னாங்க. ஏன்னா ஸ்டூடெண்ட் வந்து நம்மக்கிட்ட சாரி கேட்கணும், பல இடங்களில் பிரின்சிபல் போய் சாரி கேட்ட மாதிரி இருந்தது, ஸோ அதை நான் மாற்றியிருப்பேன் அப்படின்னாங்க. தர்ஷிகா சொன்னது இன்னும் அருமையாக இருந்தது. நானும் பிரின்சிபல் தான் சார் பண்ணணும், என்ன தான் செப்பரேட்டடாக இருந்தாலும் நான் என்னுடைய ஃபஸ்ட்டு லவ் அவர். ஸோ மற்றவங்கள்லாம் அவரை பற்றி தப்பாக சொல்லும்போது அவரை டிஃபெண்ட் பண்ணி அந்த மாதிரி அந்த ஒரு காதல் ஒன்று மிச்சம் இருக்கும் இல்லையா, அவங்க இன்னும் அந்த காதல் மோட்லேருந்து வெளியில் வரல, அது பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும் சார் அப்படின்னாங்க. அடுத்தது முத்து வந்து விபி அல்லது பிடி சார் பண்ணியிருந்தா நான் நல்லா பண்ணியிருப்பேன் சார் அப்படின்னாரு. நீங்கள் என்னெல்லாம் ரூல் போட்டிருப்பீங்க அப்படின்னு இவர் விஜய் சேதுபதி கேட்ட உடனே, பிடி சார் வந்து இன்னும் நிறைய இதெல்லாம் பண்ணியிருக்கலாம், விபியாக இருந்தோன்னாக்க ஸ்டூடெண்ட்ஸை வந்து நிறைய பனிஷ்மெண்ட் கொடுத்து அவங்க கிளாஸில் இருக்கும்போது ஏதாவது தப்பு செஞ்சாங்கன்னா அதெல்லாம் திருத்தி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக நடந்துருந்துருக்கலாம் அப்படின்னாரு. ஏன்னா நிறைய இடத்துல பார்த்தோன்னா அருண் வந்து விபிங்கிறத விட இந்த வார கேப்டன் மாதிரி நிறைய நடந்துக்கிட்டா மாதிரி இருந்தது அப்படின்லாம் வேற சொல்லிட்டு இருந்தார். அடுத்தது முடித்த உடனே விஜய் சேதுபதி சொன்னார், ஓகே எனக்கு இந்த டாஸ்க் ரொம்ப பிடிச்சிருந்தது, எல்லோரும் ரொம்ப நல்லா பண்ணீங்க, நான் என்ஜாய் பண்ணி பார்த்தேன், ஆனால் இன்னும் கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம். அதாவது உங்களுக்கு வந்து ஒரு கேரக்டர் கொடுத்துட்டாங்க, ஒரு சீன் கொடுத்துட்டாங்க, ஸ்டார்ட் மட்டும்தான் இருக்குது, நோ கட், நீங்கள் பாட்டு பண்ணிகிட்டே போயிட்டு இருந்தது நல்லா இருந்தது. இதை ஒரு கதையாக யோசித்து அதுக்குள்ளே ஒரு ஏதாவது ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரி கொண்டு வந்து அதை நீங்கள் அப்படியே கொண்டு போயிருந்துருக்கலாம். அதே மாதிரி மஞ்சரிக்கிட்டேயும் சொன்னார், நீங்கள் வந்து தமிழ் படித்தவங்க, தமிழாசிரியைங்கும்போது ஏதாவது ஒரு செய்யுள் அல்லது ஏதாவது ஒரு இதை எடுத்து அந்த அந்த கதையை நரேட் பண்ணி இன்னும் பண்ணுவீங்கன்னு உங்ககிட்டேருந்து நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொன்னார். அடுத்தது திரும்ப வந்துட்டு கூச்சலும் குழப்பமுமாக இருந்ததே ஒரு நாள், அது என்ன ஆச்சு, எல்லாரும் பிரேக் டவுன் ஆனீங்களே எப்படி இருந்தது அப்படின்னு விசாரித்தார். உடனே மஞ்சரி ஜாக்கு எல்லாரும் சொன்னாங்க, அது நீங்கள் சொன்னது வந்து ஒரு டயலாக் மாதிரி இருந்தாலும் அது எப்படி இது பண்ணுறது, அது வந்து ஒரு எவ்ரிதிங் நரேட்டிவ் ஸ்டோரி அதெல்லாம் சொன்னார்.
இதை சண்டை அதை பற்றி பேசும்போது இவங்க எல்லாருமே சொன்னாங்க, சார் நாங்கள் ஆடி போயிட்டோம், இவன் இங்கே கத்தினா அவங்க கத்தினா, நம்ம பார்த்தது அத்தனையும் திரும்ப ஒன்றா சொல்லிட்டு வந்தாங்க. ஜாக் ரொம்ப அழகாக கதை சொன்னாங்க. சார் இவன் வந்து ராணவ் இப்படி பண்ணான் அப்படி பண்ணான்னு ஒன்று அவரே சொல்லிட்டாரு, இந்த வாரம் ஃபுல்லாக ஜாக்லின் இதுவாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் எடுத்துகிட்டு நிறைய நரேட் பண்ணாங்க, ஒவ்வொரு சீன் பை சீனாக நரேட் பண்ணாங்க. இதெல்லாம் முடித்த உடனே இதுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஒரு ஆன்சர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராணவ்கிட்ட சொன்னார். நீங்கள் பண்ணது ரொம்ப நல்லா இருந்ததுன்னு ஒன்று பயங்கர அப்ளாஸ். ஸோ ராணவுக்கு வந்து அப்போ நான் பண்ணினது கரெக்டாக ரீச் ஆயிடுச்சு அப்படின்னு அவருக்கு ஒரு தெம்பு, ஒரு சந்தோஷம். தீபக்கை சொல்ல சொன்னோன்னே தீபக் எழுந்து சொன்னார், எனக்கு ஒரு அசரீரி வாக்கு வந்தது, நீங்கள் வந்து மேனேஜ்மெண்ட்டை திக்கு முக்காட வைக்கணும் அப்படின்னாரு. சொன்ன உடனே இதை சண்டை இல்லாமல் வேறு எந்த கதையுமே யோசிக்க முடியலையா அப்படின்னு முத்து அண்டு தீபக் அவங்க 2 பேர்கிட்டையும் கேட்டார். உடனே முத்து எழுந்து ஸ்ட்ரெயிட்டாக நாங்கள் அப்படி தான் சார் யோசித்தோம், இல்லை அப்படி யோசிக்கலை சார் அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டாக ஆன்சர் சொல்லாமல் அவரும் கதை சொல்ல ஆரம்பித்தார். நாங்கள் வந்து வெளியில் ஒரு கலை நிகழ்ச்சி மாதிரி நடத்துகிற மாதிரியும், பேக்ட்ராப்பில் பவித்ராவும் ராணவும் சண்டை போடணும். உடனே ராணவ் வந்து சட்டிலாகி உட்காந்துருவார், சத்யா கொஞ்சம் குதிப்பார். அதுக்கப்புறம் வீட்டில் வந்து இது இருக்கலாம் இது இருக்கக்கூடாதுன்னு 2 அணியாக பிரிஞ்சு நாங்கள் வந்து அமைதியான முறையில் போராட்டம் நடத்துவோம். எப்படி 2 அணி பிரிஞ்சிட்டிங்கன்னா அங்கே எங்கே அமைதி வரும்? அமைதியான முறையில் போராட்டம் நடத்தி அதுக்கு மேனேஜ்மெண்ட் ஏதாவது சொல்லுவாங்க, அதை அப்படியே டெவலப் பண்ணி நாங்கள் எல்லோரும் போராட்டத்தினால இன்றைக்கி கார்டன் ஏரியாலேயே இருப்போம், யாருமே வீட்டுக்குள்ளேயே வரமாட்டோம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகணுன்னு தான் சார் ஆரம்பித்தோம். ஆனால் இது எல்லாத்துக்கும் மூல காரணம் இந்த ராணவ் தான் சார். அவன் அதை வேறு பரிமாணத்தில் கொண்டு போய் அதை வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போயிட்டான். எந்த இடத்துலையுமே உங்களுக்கு சந்தேகம் வரலையா அப்படின்னப்போ இவங்க சொன்னாங்க, அவன் கேரக்டர்லேயே இருந்து பண்ணியிருந்தான்னா சந்தேகம் வந்திருக்கும் சார். ஆனால் அவன் கேரக்டர்லேருந்து வெளியில் வந்து ஒரு ராணவாக மாறி எங்கள் வீட்டில் எல்லோரும் பார்ப்பாங்க, எனக்கு இதுதான் வாரம், எனக்கு எல்லோரும் ஏன் இவ்வளோ நாமினேட் பண்ணீங்கன்னு பர்சனலாக பேச ஆரம்பித்தோடனே தான் இது உண்மையிலேயே வேற எங்கேயோ யாரோ உடஞ்சிட்டாங்களோன்னு நினச்சோம் சார். ஆனால் அவன் திடீர்னு வந்து தண்ணி வேணுமாப்பான்னு வெந்நீர் கொண்டு வாங்க, அது 1.5 நிமிஷம் வச்சு அப்படின்லாம் சொன்னப்போ சந்தேகம் வந்தது சார் அப்படின்னாங்க ஜாக்கு. ஸோ இப்படியே இந்த ஸ்கூல் டாஸ்க்கை பற்றியே திரும்ப 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 நம்ம ஒரு வாரமாக பார்த்து அழுத்து சலிச்சு போனதையே திரும்ப சலிச்சு நம்மக்கிட்ட கொடுத்துட்டு, இது கொடுத்தது போராதுன்னு இன்னும் நாளைக்கு வந்து மிச்சத்தை வச்சுப்போன்னு வேற சொல்லிட்டு போயிருக்காரு. இதில் வேற முடிவே இல்லையா? இதுக்கு வேறு ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் திங்க் பண்ணி அட்லீஸ்ட் இப்போ ஜெஃப்ரிக்கு ஏன் பெஸ்ட்டுன்னு கொடுக்கல, அவன் நல்லா பண்ணான்னு எல்லோரும் சொல்கிறீங்களே, இதை ஏன் இப்படி பண்ணீங்க? சிவா நல்லா ஆக்ட் பண்ணார், சிவாவை பாராட்டினார், சில்ட்ரன்ஸ் டேக்காக அவர் பண்ணின இது நல்லா இருந்தது, ஸ்கிட்டு நல்லா இருந்ததுன்னு அவரை ஏன் யோசிக்கலை? இது ஏன் இப்படி ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்ட்டாக, ஏதாவது இனோவேட்டிவாக தெரியல. நாளைக்கு ஏதாவது பண்ணுறாங்களான்னு பார்ப்போம். நாளைக்கு யார் வெளில போகிறாங்கன்னு தெரியல, அதுவும் ஒரு பெரிய சஸ்பென்ஸ். சரி, இவங்க இவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க, ஓகே இவர் சேவ்டு ரொம்ப நல்லா பண்ணதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாலாவது அது ஒரு கொஞ்சம் திருப்தி இருந்திருக்கும். அதுவும் எதுவும் சொல்லலை. திரும்ப அரைச்சமாவே நாளைக்கும் வந்து அரைக்க போகிறாங்களான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.